எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் பார்க்கலாம். அதுவும் பியூர் காட்டனில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன், பியூர் காட்டன், பியூர் ரயன் அந்த மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் மெட்டர்னிட்டி வேராகவே யூஸ் பண்ணிக்கலாம், ஃபீடிங் வேராக யூஸ் பண்ண முடியாது, கஷ்டம். பட் நார்மலாக நீங்கள் ஒரு டெய்லி வீட்டில் வந்து நைட்டிக்கு பதிலாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் அண்ட் ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிலோ 350 அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் பியூர் காட்டன் அது ஒரே ஒரு விஷயம் தான் வந்து இதில் ரொம்ப ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி நைட்டிக்கு பதிலாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சைஸ் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து என்கிட்ட இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ரிப்பெல்லாம் போகும்போது இந்த மாதிரி எடுத்து அப்போ மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் பார்த்தோன்னா எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு, சும்மா பக்கத்தில் கடைக்கு போகிறதுக்கு. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எந்த டிசைன் எதுவுமே இருக்காது. ஒரு சின்ன சிம்பிள் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்காது, நீ லென்த்துக்கு கீழே வரைக்கும் இருக்கும், சில இது ஆங்கிள் லென்த்துக்கு மேலே வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பாட்டமில் வந்து ஒரு கேப்ரிஸ் மட்டும் போட்டு ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டி போட்டு வெளியே போகிறதுக்கு யோசிக்கணும். அப்படி இல்லைனா வந்துட்டு இப்போலாம் வந்துருக்குல அந்த புல்லப் மாடல், ஸோ அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நான் வேறு பண்ணிக்கல. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும், சில இதில் ஜிப்ஸ் இருக்கும், சில இதில் பட்டன் இருக்கும். இது வந்து ஃபீடிங் வேறு மாதிரி, ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் இருக்குது. ஸ்லீவில் சில இதில் குட்டியாக அழகாக இங்கே பஃப் கொடுத்து ஒரு எல்போ ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் இது ஒரு பியூர் காட்டன். இது வந்து இந்த பிரிண்ட், அது ஒரு இந்த பிரிண்ட் பேர் என்ன சொல்லுவோம் மறந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி பிரிண்ட்டு. அண்ட் இதில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கும். ரொம்ப கேஷுவல் வியர் தான், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து எனக்கு ரீசெண்டாக ஒரு கமெண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி வந்து டெய்லி வேறு மாதிரி ஏதாவது குர்தாஸ் ட்ரெஸ்ஸஸ் சொல்லுங்கன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து க்ளைனாக கால்லாம் தெரியுதுன்னு தோணுச்சுன்னா கூட ஒரு ஒயிட் லெகின் பேர் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ஒயிட் பேர் பண்ணலாம். அந்த மாதிரி சில கலெக்ஷன் தான். அண்ட் இதில் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பிளாக்கு, ரெட்டு அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், வச்சுருக்கேன். சில இதை அடித்து துவச்சி பழசாயிருச்சு, நிறைய பிளாகில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து வேறு செட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்லோ. ஸோ இந்த எல்லோ வந்து பார்த்திங்கன்னா ரயோனும் காட்டன் ஃபேப்ரிக்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது எல்லாத்துலேயுமே நெக்கு வந்து ரொம்ப இறக்கிலாம் இருக்காது, எல்லாமே இந்த மாதிரி க்ளோஸ்டாக தான் இருக்கும். நான் வந்து டபுள் எக்ஸல் தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணால் ஃபிட்டாக இருக்கும். பட் ஃபிட்டாக போடுறதுக்காக நான் இந்த ட்ரெஸ் எடுக்கல, நல்லா லூஸாக போடுறதுக்கு தான். ஸோ அதனால் லூஸாக இருக்கிறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். உங்களோட கரெக்ட் சைஸே எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து இது எல்லாமே காட்டன், அந்த ரயோன் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சில இதில் ஸ்லப் காட்டனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால என்னென்னா வாஷ்க்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிங்க் ஆகும், அதாவது லைட்டாக சின்னதாயிரும் சைஸு. ஸோ போட்டிருக்கும் போது நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு சில குர்த்தாவே அந்த மாதிரியா இருக்குது. ரயோன் குர்த்தாவே எனக்கு வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கு, ஷார்ட் ஆயிரும், அப்படியே ஒடிக்கிரும். ஸோ அதனால் வந்து ஒரு சைஸ் லூஸாக இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. அது சின்னதானாலும் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி. அண்டு இந்த எல்லோவில் வந்து நிறைய கலர் இருக்குது, நான் தந்துடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் ட்ரெஸ்ஸு. இந்த ஹால்லேயே வந்து ரெட் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும், நெக்கோட பேட்டர்ன்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. பட் எந்த பட்டனுமே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது, ஃப்ரண்ட் மட்டும்தான் லைட்டாக அந்த ஓப்பன் பண்ணிக்க முடியும். நல்லா லூஸாக நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். டபுள் எக்ஸல் சூஸ் பண்ணியிருக்கனால ஸ்லிட் இருக்காது. இங்கே வந்து ஒரு கட்டு ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரில் மாதிரி டயர்டு ஃப்ரில் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு பார்க்க போகிற எல்லா ட்ரெஸ்ஸோடையுமே இது கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸு. அண்ட் ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து குட்டியாக க்யூட்டான பஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஃப் வந்து நம்ம ரொம்ப நச்சுன்னு, அதாவது ரொம்ப கச்சிதமாக போட்டால் மட்டும்தான் அந்த பஃப் எடுத்து காமிக்கும், இல்லைன்னா அந்த பஃப் மோஸ்ட்லி தெரியாது. ஸோ எனக்கு இதிலலாம் வந்து பஃப் தெரிஞ்சதே இல்லை வரைக்கும், ஏன்னா நம்ம தான் தொப்பன்னு தானே எடுத்து போடுறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு பஃப் தெரியாது. பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு 3 டயர் ஃப்ரில் இருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸு, அது பியூர் ரயோன் ஃபேப்ரிக்கில். இது எதுக்குமே லைனிங் இருக்காது, ஆனால் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இல்லை, எதுவுமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. அப்புறம் ப்ராப்பரான இன்னர் போட்டு பாட்டம் இருக்கு ஒரு சின்ன கேப்ரிஸோ இல்லை ஒயிட் லெகினோ போட்டிங்கனாலே ரொம்ப அழகாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைனில் இருக்க ஒரு குர்தா செட்டு. ஸோ இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட தங்கச்சிக்கு வந்து ஒரு ஃபீடிங் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். சேம் காட்டன் ஃபேப்ரிக்கு, இதே கலர் காம்பினேஷன், இதே மாதிரி பிரிண்ட்ஸ் தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு நார்மல் வியர், மெட்டர்னிட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வெயில், கொளுத்துற வெயிலுக்கு இதெல்லாம் எடுத்து ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சாஃப்டாக லைட் வெயிட்டடாக இருக்கும் போடுறதுக்கு. இதில் க்யூட்டான பஃப் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப டயர்ட்லாம் கிடையாது, ஒரே ஒரு டயர் தான் வரும். ஸோ ஒரே டயர்னாலே வந்து ரெட் ட்ரெஸ்ஸோடவே கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். இது வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் தான், உங்களுக்கு வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. நெக்கு வந்து வழக்கம் போல் கொஞ்சம் ஏற்றி தான் இருக்கும், பட் நீட்டாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். சைடில் எல்லாத்தோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் அட்டாச் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெட் ட்ரெஸ்ஸு, மெரூன் ட்ரெஸ்ஸு. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி காமிச்ச ஆல் ட்ரெஸ்லேயுமே இது வந்து நல்ல திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட் காட்டனாக இருக்கும். இது வந்து நல்ல திக்கான பியூர் காட்டன்.
கண்டிப்பாக இது வந்து நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா லைட்டாக ஸ்ட்ரிங்க் ஆயிரும், சின்னதாயிரும். அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி டிசைன் இருக்கும். ஹிப்பு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் இருக்கும். ரொம்ப க்யூட்டான ஒரு பஃப் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து டயர்டு ஃப்ரில்ஸ் தான் இருக்கும். ஒரு டயர் தான் இருக்குது. கரெக்டாக கீழே மட்டும் இந்த மாதிரி ஃப்ளேர் வர மாதிரி இதுவுமே யூனிக்காக நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்த பிரிண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரிண்ட் பேர் இக்கட் பிரிண்ட் மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போடும்போது நல்லா தான் இருந்தது. எனக்கு வந்து இந்த ஹாலில் இந்த 4 ட்ரெஸ் நான் போட்டிருக்கிறது மெரூன் கலர், ப்ளூ, ரெட்டில் வந்து ரெட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ, அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் இந்த மெரூன். ஏன்னா இந்த மெரூன் வந்து நான் சொன்ன மாதிரி திக்காக இருக்கும் ஃபேப்ரிக்கு. ஸோ எனக்கு திக்காக இருக்க ஃபேப்ரிக்கு இப்போயே எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கழுத்துலலாம் வந்து அவ்வளோ அந்த வெயில் அலைஞ்சதுக்கும் அதுக்கும் அவ்வளோ இது அது பேர் என்ன வேர்க்குரு மாதிரி வந்திருக்கு. அவ்வளோ ரெட்டிஷாக எனக்கு வேறு அலர்ஜி வந்துருமோன்னு பயமாக இருக்குது. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த வருஷத்துல இருந்து தான் ஏதோ கொஞ்சம் அலர்ஜி இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் அது வேறு பயந்து இருக்க மாதிரி இருக்குது. யூஸ் பண்ணுற க்ளோத்ஸுமே வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டடாக காட்டனாக போட்டேன்னா ஓரளவுக்கு தப்பிச்சிருவேன் இந்த அலர்ஜிலேருந்து. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த திக்கான காட்டன் ஃபேப்ரிக்கில் வந்து கொஞ்சம் இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கும் வந்து உங்களுக்கு அலர்ஜி இருந்தாலும் இல்லைனாலும் வந்து நீங்கள் நியூ ட்ரெஸ் வாங்கினோன்னே ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டைம் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு பெருசாக எதுவும் அஃபெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி தான் ரீசன்ட் டேஸில் எனக்கு நான் சூஸ் பண்ணி வேர் பண்ணுற க்ளோத்ஸுமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது எல்லாத்தோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் நான் கொடுத்துருக்கிற லிங்க்கில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். 300 தான் இருக்கும். மோஸ்ட்லி 200லேருந்தே கூட ஸ்டார்ட் ஆகும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.